டைம் இப்போ 3 மணி. ஊரே தூங்கிட்டு இருக்கு. ஆனா கார்த்திக் மட்டும் முழிச்சிட்டு இருக்கான். அவன் கண்ணு வலிக்குது, உடம்பு டயர்டா இருக்கு, மனசு தூங்குடா ப்ளீஸ்ன்னு கெஞ்சுது. ஆனா அவனோட விரல் அது நிக்கவே இல்லை. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஒன்று மாத்தி ஒன்று, ஸ்க்ரோல் ஸ்க்ரோல் ஸ்க்ரோல். அவனுக்கு தெரியும் நாளைக்கு காலையில ஆஃபீஸ்ல ப்ரெசன்டேஷன் இருக்கு. அவனுக்கு தெரியும் காலையில 8 மணிக்கு எழுந்திருக்கும் போது அவன் ஒரு ஜாம்பி மாதிரி இருப்பான்னு. பட் he can't help. He can't stop. இது கார்த்திக்கோட கதை மட்டும் இல்ல, இது உங்க கதை. நம்மள எத்தனையோ பேர் ராத்திரி படுக்கும்போது நாளைக்கு நான் ஒரு புது மனுஷனா மாறுவேன்னு சபதம் எடுக்கிறோம். ஆனா மறுநாள் காலையில அலாரம் அடிக்கும்போது அந்த ஸ்னூஸ் பட்டனை தட்டுறப்போ நம்ம கனவுகளையும் சேர்த்து தட்டி கழிச்சிடுறோம். வாழ்க்கை இப்படியே போயிட்டே இருக்கு. ஐ எம் ஸ்டக் அப்படின்னு என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எவ்வளவு ஓடுனாலும் ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி இருக்குதா? ஆனா ஒரு சில பேர் மட்டும் ஜெயிக்கிறாங்க. அவங்க கிட்ட இல்லாத திறமை நம்ம கிட்ட என்ன இருக்கு? 24 மணி நேரம் அவங்களுக்கும் தான் நமக்கும் தான். ஆனா வேர்ல்டு இருக்கிற டாப் 1% வெற்றியாளர்கள், அது ஆப்பிள் சிஇஓ டிம் குக்கா இருக்கட்டும், இல்ல நம்ம ஊர் ஏஆர் ரஹ்மானா இருக்கட்டும், இல்ல இமயமலையில தவம் பண்ற யோகிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் இணைக்கிற ஒரு இன்விசிபிள் த்ரெட், அந்த நூல், ஒரு ரகசிய புள்ளி இருக்கு. அது அவங்க எழுந்திருக்கிற நேரம். 4:30 AM காலையில. நம்ம முன்னோர்கள் இத பிரம்ம முகூர்த்தம், தி டைம் ஆஃப் கிரியேட்டர் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு சயின்ஸ் இத நியூரோபிளாஸ்டிசிட்டி விண்டோ அப்படின்னு சொல்லுது. இதுல அப்படி என்ன மேஜிக் இருக்கு? இது வெறும் நம்பிக்கையா, இல்ல இதுக்கு பின்னால ஒரு பயங்கரமான சயின்ஸ் இருக்கா? இன்னைக்கு இந்த ரகசியத்தை உடைக்க போறோம். கார்த்திக்கு அன்னைக்கு காலையிலேயே தோத்துட்ட உணர்வு. எழுந்திருக்கும் போதே ஒரு பதட்டம். ஐயோ லேட் ஆயிடுச்சே, காபி குடிக்க டைம் இல்லையே, சாமி கும்பிட டைம் இல்லையே, ஏன் நிம்மதியா மூச்சு விட கூட டைம் இல்லையே. அவன் ஆபீஸ் போறான், வேலை செய்யறான், ஆனா மனசுல ஒரு வெறுமை. நான் எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன்? வெறும் சம்பளத்துக்காகவா? இஎம்ஐ கட்டவா? சாயங்காலம் வீட்டுக்கு வரான், உடம்புல சக்தி இல்ல. சரி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு போன் எடுக்கிறான். மறுபடியும் அந்த சுழல் ஆரம்பிக்குது. ஸ்க்ரோல் ஸ்க்ரோல் ஸ்க்ரோல். மணி 12 ஆகுது, 1 ஆகுது. இதுக்கு பேரு தான் மாயா. சயின்ஸ்ல இது டோபமைன் லூப் அப்படின்னு சொல்றாங்க. மாயை. நம்ம மூளை, பிரெயின் ஒரு குரங்கு மாதிரி. அதுக்கு எப்பவும் ஏதாச்சும் சுவாரஸ்யமா வேணும். நீங்க போனை திறக்கும் போது உங்க மூளைக்கு ஒரு சின்ன டோபமைன் ஷாட் கிடைக்குது. அது ஒரு போதை மாதிரி. இன்னும் ஒண்ணு பாரு, இன்னும் ஒண்ணு பாருன்னு அது உங்களை ஏமாத்திட்டே இருக்கு. இந்த மாயையில சிக்கின வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையை வாழல. வேறு யாரோ டிசைன் பண்ண ஒரு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கீங்க. யூ ஆர் நாட் த டிரைவர், யூ ஆர் ஜஸ்ட் அ பேசஞ்சர். கார்த்திக்கும் இது புரிஞ்சது. ஆனா அவனால வெளியே வர முடியல. அப்போதான் அவங்க தாத்தா சொன்ன ஒரு விஷயம் அவனுக்கு ஞாபகம் வந்தது. கார்த்திக், நீ சூரியனை எழுப்புறியா, இல்ல சூரியன் உன்னை எழுப்புதா? சூரியன் உன்னை எழுப்புனா நீ அடிமை, நீ சூரியனை எழுப்புனா நீ ராஜா. அது ஒரு வரி அவனை யோசிக்க வச்சது. சரி 4:30 மணிக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் பகல்ல? நான் 6 மணிக்கு எழுந்தா என்ன, இல்ல 10 மணிக்கு எழுந்தா என்ன? தூக்கம் தூக்கம் தானே? இல்ல இல்ல, இங்கதான் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் மற்றும் ஆயுர்வேதா ரெண்டும் கை கூக்குது. பூமி, எர்த் 24 மணி நேரமும் ஒரே மாதிரி சுத்துறது இல்ல. அதோட எனர்ஜி லெவல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இரவு 2 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் வளிமண்டலம், அதாவது அட்மாஸ்பியர் ரொம்ப சுத்தமா இருக்கும். பொல்யூஷன் கம்மியா இருக்கும், நாய்ஸ் கம்மியா இருக்கும். முக்கியமா காஸ்மிக் ரேஸ், அதாவது பிரபஞ்ச சக்தி
பூமிக்கு அதிகமா வர்ற நேரம் அது. நம்ம தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, பிரம்ம முகூர்த்தம்ல படிச்சா மறக்காது அப்படின்னு. ஏன் தெரியுமா? ஏன்? அந்த நேரத்துல பூமியோட ஓசோன் லேயர் வழியா வர்ற ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை ஃப்ரீக்குவென்சி நம்ம மூளையோட பீனியல் கிளாண்ட ஆக்டிவேட் பண்ணுது. இதுதான் நம்ம மூளையோட தேர்ட் ஐ, மூன்றாம் கண். சாதாரண நேரத்துல நம்ம மூளை பீட்டா ஸ்டேட்ல இருக்கும், அதாவது பதட்டமா ஃபாஸ்டா யோசிச்சுட்டு இருக்கும். ஆனா காலையில 4:30 மணிக்கு இயற்கை அமைதியா இருக்கிறப்போ உங்க மூளை தானாகவே ஆல்பா ஸ்டேட்டுக்கு மாறும். ஆல்பா ஸ்டேட்னா என்ன? தியானம் பண்ற நிலை, ஃப்ளோ ஸ்டேட். அந்த நேரத்துல உங்களுக்கு கவலைகள் இருக்காது, பயம் இருக்காது. உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ்மனது திறந்திருக்கும். நீங்க அந்த நேரத்துல என்ன நினைக்கிறீங்களோ, என்ன படிக்கிறீங்களோ, அது நேரா உங்க ஆழ்மனசுல போய் பதியும். It's like downloading a file with 5G speed while the rest of the world is struggling with 2G. கார்த்திக் முடிவு பண்ணா, இனிமே நான் அடிமையா இருக்க மாட்டேன், நான் ராஜாவா மாறுவேன். அவன் அலாம 4:30 AM செட் பண்ணான். ஆனா நினைக்கிற மாதிரி அது ஈஸி இல்லை. முதல் நாள் தோல்வி. அலாம அடிச்ச சத்தம் கூட அவனுக்கு கேட்கல. அவன் ஆழ் மனசு அவனை ஏமாத்திடுச்சு. இன்னும் 5 நிமிஷம் ப்ளீஸ். 2வது நாள் எழுந்தான். ஆனா இருட்ட பார்த்து பயந்துட்டான். யாரும் இல்லை, நான் மட்டும் என் பைத்தியக்காரன் மாதிரி முழிச்சிட்டு இருக்கேன். மறுபடியும் தூங்கிட்டான். நம்ம உடம்பு, பாடி இருக்கே, அது மாற்றத்தை விரும்பாது. அதுக்கு பேரு ஹோமியோஸ்டாசிஸ். நீங்க புதுசா ஏதாச்சும் பண்ணா உங்க மூளை சொல்லும், ஏய் அது ஆபத்து, பழையபடியே இரு. அது உங்களை சோம்பேறி ஆக்கும், டயர்ட் ஆக்கும். கார்த்திக் கிட்டத்தட்ட கைவிட்டுட்டான். என்னால முடியாது, நானெல்லாம் மார்னிங் பர்சன் கிடையாது. அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. மோட்டிவேஷன் குப்பை, டிசிப்ளின் தான் முக்கியம். ராக்கெட் பூமிக்கு வெளியே போறதுக்கு தான் அதிக எரிபொருள் ஃபியூல் தேவைப்படும். ஸ்பேஸுக்கு போனதுக்கு அப்புறம் அதுவா மிதக்கும். அதே மாதிரி தான் முதல் 21 நாட்கள் தான் நரகம். அந்த கிராவிட்டியை தாண்டிட்டா அப்புறம் நீங்க மிதக்க ஆரம்பிப்பீங்க. 4வது நாள் அவன் ஒரு ட்ரிக் பண்ணான். போனை தூக்கி பாத்ரூம்ல வச்சான். அலாம் ஆஃப் பண்ண அவன் எழுந்திருச்சு நடந்தே ஆகணும். முகத்துல தண்ணி அடிச்சான். அந்த குளிர்ச்சி அவனை உலுக்கி எழுப்பிச்சு. அவன் ஜன்னலை திறந்தான். வெளியே இருட்டு, ஆனா ஒரு அமைதி. ஊரே அமைதியா இருக்கு, அவன் மட்டும் முழிச்சிட்டு இருக்கான். அன்னைக்கு தான் முதல் தடவையா அவன் அந்த மேஜிக்கை உணர்ந்தான். சரி, 4:30 மணி எழுந்தாச்சு. இப்ப என்ன பண்றது? சும்மா உட்கார்ந்து இருந்தா தூக்கம் தான் வரும். போனை நோண்டுனா பிரயோஜனம் இல்லை. உலகத்தோட தலை சிறந்த வெற்றியாளர்கள் ஃபாலோ பண்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. அது ராபின் சர்மா தி 5 AM கிளப் புக்ல சொல்லியிருப்பாரு. அது நம்ம ஊர் ஸ்டைல்ல மாத்தி பார்ப்போம். தி 20/20/20 ஃபார்முலா. உங்க முதல் 1 மணி நேரத்தை 3ஆ பிரிக்கணும். அதாவது 60 நிமிடங்களை 3ஆ பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் மூவ், வியர்வை சிந்தனம். எழுந்த உடனே உங்க உடம்பை அசைக்கணும். புஷ்அப்ஸ், சூரிய நமஸ்கார், யோகா, இல்ல சும்மா ஒரு வேகமான நடை. ஏன் தெரியுமா? தூங்கும்போது உங்க உடம்புல கார்டிசால், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமா இருக்கும். நீங்க எக்ஸசைஸ் பண்ணாதான் அது குறையும். வியர்வை வந்தாதான் உங்க மூளைக்கு BDNF அப்படிங்கிற கெமிக்கல் சுரக்கும். அது மூளைக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி. நீங்க ஷார்ப் ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ் ரிஃப்ளெக்ட், அமைதி. இப்பதான் தியானம், மெடிடேஷன் பண்ணணும். இல்லைன்னா ஒரு டைரி எடுத்து எழுதுங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், என் வாழ்க்கையில எனக்கு என்ன வேணும். உலகத்துல இருக்கிற நாய்ஸ் இல்லாம, சத்தம் இல்லாம உங்க ஆத்மா கூட நீங்க பேசுற நேரம் இது. லாஸ்ட் 20 மினிட்ஸ் க்ரோ, வளர்ச்சி. கடைசி 20 நிமிஷம் ஏதாச்சும் கத்துக்கோங்க. ரீட் அ புக், லிசன் டு a பாட்காஸ்ட். உலகம் தூங்கிட்டு இருக்கிறப்போ நீங்க உங்க அறிவை வளர்த்துட்டு இருக்கீங்க. ஒரு வருஷத்துல நீங்க மற்றவங்களை விட 365 மணி நேரம் அதிகமா கத்துக்கிட்டு இருப்பீங்க. கார்த்திக் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். முதல் வாரம் கஷ்டமா இருந்தது. ஆனா 2வது வாரம் அவனுக்குள்ள ஒரு மாற்றம் தெரிஞ்சது. அவன் ஆபீஸ்ல அவன் டயர்டா இல்லை, அவன் ஃப்ரெஷ்ஷா இருந்தான்.
மற்றவங்க எல்லாம் காஃபி கொடுப்பா கண்ணு திறக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்திக் அவனோட முக்கியமான வேலையை முடிச்சிட்டான். அவன் முகம் மாறல, ஆனா அவன் முகத்துல ஒரு தேஜஸ் க்ளோ தெரிஞ்சது. எதுவும் அவனை பதட்டப்படுத்த முடியல. He was calm, he was focused, he was dangerous. ஏன்னா அவனுக்கு ஒரு ஆயுதம் கிடைச்சிருக்கு, டைம். இதுல என்ன சயின்ஸ் இருக்கு? நீங்க காலையில எழுந்த உடனே போனை பார்த்தீங்கன்னா உங்க மூளை ரியாக்டிவ் மோடுக்கு போயிடும். அதாவது மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுறது, நியூஸ் பார்த்து பயப்படுறது, உங்க எனர்ஜி சிதறிடும். ஆனா 4:30 மணிக்கு உங்க ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், மூளையின் முன்பகுதி, இதுதான் லாஜிக்கு காரணம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும், உங்க கிரியேட்டிவிட்டி சென்டர் ஆக்டிவேட் ஆகும். அதனால தான் வரலாற்றில் மிக சிறந்த ஐடியாக்கள் எல்லாம் விடியற் காலையில் தான் பிறந்திருக்கு. மொசார்ட் தன்னோட இசையை காலையில தான் கம்போஸ் பண்ணாரு. டிம் குக் ஆப்பிளை ரன் பண்ற தேவையான இமெயில்ஸை 4 மணிக்கு அனுப்புவாரு. நம்ம ஊர் பாரதியார் கவிதைகள் எல்லாம் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல தான் உருவானது. ஏன்னா அப்போ டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. நீங்க உங்க இலக்கு, நடுவுல இந்த பிரபஞ்சம், அவ்வளவுதான். 90 நாட்கள் கழிச்சு கார்த்திக் இப்போ பழைய கார்த்திக் இல்ல. அவன் நண்பர்கள் கேட்டாங்க, மச்சான் எப்படிடா இவ்வளோ ஆக்டிவா இருக்க, எந்த ஜிம்முக்கு போற? அவன் சிரிச்சான், நான் ஜிம்முக்கு மட்டும் போகல, நான் பிரம்ம முகூர்த்தத்துக்கு போறேன். அவன் சம்பளம் உயர்ந்தது, ஆனா அதை விட முக்கியமா அவன் வாழ்க்கை மேல அவனுக்கு ஒரு பிடிப்பு வந்தது. அவன் போனுக்கு அடிமையா இல்ல, அந்த போன் அவனுக்கு அடிமையானது. அவன் தாத்தா சொன்னது நிஜம்தான். அவன் சூரியனை எழுப்பினான், அவன் ராஜா ஆயிட்டான். இப்போ உங்க முறை. உங்களுக்குள்ள ஒரு கார்த்திக் இருக்கான், அவன் தப்பிக்க வழி தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தரேன், த 21 டே பிரம்ம முகூர்த்தம் சேலஞ்ச். நாளைக்கு காலையில 4:30 மணிக்கு அலாரம் வைங்க. கஷ்டமா இருக்கும், வலிக்கும், தூக்கம் கண்ணை கட்டும், பரவாயில்ல, எழுந்திருங்க. ஒரு 21 நாள் உங்க உடம்பு சொல்றத கேட்காதீங்க, உங்க லட்சியம் சொல்றத கேளுங்க. அந்த 2 மணி நேரம் யாருக்காகவும் கொடுக்காதீங்க, அது உங்க நேரம். பில்ட் யுவர் பாடி, பில்ட் யுவர் மைண்ட், பில்ட் யுவர் சோல். நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க முழிச்சுக்கணும். சூரியன் வர்ற வரைக்கும் காத்துட்டு இருக்காதீங்க, நீங்க முழிச்சக்கு அப்புறம் சூரியன் வரட்டும். Try this magic and tell me in the comments, are you ready to join the 4 AM club? நான் விக், இது விக் ஃபைன்ஸ். தேடுவோம், தெளிவு பெறுவோம். பாய்.